பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பவருட்சாய நமதாம் காமதேனவே ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. ஓம் சுதர்சனாய வித்மகே மா ஜ்வாலாய தீமகே தன்ன சக்கர பிரச்சோத்யாத். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்கள் 10/6/2024 முதல் 16/6/2024 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். ரிஷப ராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் ராசியில் 5 நாள் ரிஷபத்தில் குரு பகவானோடு இணைந்து இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு. கடைசி 2 நாள் 2ஆம் இடத்துக்கு சென்று விடுகிறார், அதுவும் சிறப்பு. 2 கூடிய புதனோடு இணைகிறார். அப்போ இந்த ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சுமாரான வாரமா இல்லை சூப்பரான ஒரு வாரமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. உத்திரம், அதாவது கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கிய இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த வாரம் அமக்கலமான ஒரு வாரம். நினைக்கிறத சாதிக்க முடியும். ராசிநாதன் என்னங்க 12 மாதமாக அங்கே உட்கார்றாரு. அவர் 1 மாதத்துக்கு ஒரு தடவை தான் 12 மாதத்துக்கு வருஷத்தில் ஒரு 30 நாள் தான் இருப்பார். அப்போ அந்த இருக்கக்கூடிய நாட்களில் இந்த ராசி அன்பர்களுக்கு நல்லது செய்து தானே ஆக வேண்டும். அப்போ ராசிநாதன் நல்ல இடத்தில் இருப்பது, ராசியில் இருப்பது ஒரு பொற்காலம், ஒரு அற்புதமான ஒரு நேரம். அதுலேயும் குறிப்பாக கலைத்துறை, சினிமா துறை, தொலைக்காட்சி துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் தேடி வாய்ப்பு கிடைக்கும், வேலை வாய்ப்பு. அப்படி வேலை வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ரெமுனரேஷனும் கிடைக்கும், ரெகக்னேஷனும் கிடைக்கும். சிறந்த நல்லா வேலை பண்ணியிருக்கீங்க, நல்ல படம் பண்ணியிருக்கீங்கன்னு ஒரு பாராட்டுதல்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கும். லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு காலகட்டம். பணம் பல வகையில் வரும். குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்பட போகிறது. வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு வழக்கறிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், மற்றபடி ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், ஜோதிட அறிஞர்கள், இவங்க எல்லோருக்குமே சிறப்பான வாரம். அதாவது உங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கிடைச்சி உங்கள் திறமையை நிரூபணம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரும். இவ்வளோ நாளாக நீங்கள் எங்கேப்பா இருந்தீங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு இப்பொழுது மதிப்பு, மரியாதை சமூகத்தில் கூடும் என்று சொன்னால் மிகையாகாது. மற்றபடி உங்களுக்கு 4ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் இருக்காது. தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். அதே நேரத்தில் உங்களுக்கு வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவுன்னு ஒன்று வச்சுருப்பீங்க. அந்த மெயின்டெனன்ஸ் செலவு பார்த்தீங்கன்னா ரெட்டிப்பு ஆகிடும். அதாவது திடீர்னு பார்த்தா ஒயரு கொஞ்சம் தீஞ்சு போச்சு, ஒயர் மாற்றணும், இல்லை ப்ளம்பிங்கு குழா உடஞ்சி போச்சு, டோர் தாழ்பால் போயிடுச்சு, இப்படி பல கம்ப்ளைண்ட் வரும். எது ரொம்ப ரொம்ப எசென்ஷியலோ அதை மட்டும் பாருங்கள். எல்லாத்தையும் இழுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ரெட்டிப்பு செலவாகும். உங்களுக்கு பிபி சுகர் எகுரும், நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும். இது மட்டும் இல்லை, அசையா சொத்துக்களுக்கும் செலவினங்கள். இப்போ கடகண்ணி வச்சுருக்கீங்க, அதுக்கு ஷட்ரு போயிடுச்சு, ஷட்ரு மாற்றணும் அப்படின்ற ஒரு நிலை வரலாம். இல்லை உங்களுக்கு வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு வாகனங்கள் சவாரி கிடைக்கிற மாதிரி கிடைக்கும். பாதியில் நின்று போய் பழுதாகி ரிப்பேர் பண்ணுற செலவு ப்ளஸ் மன உளைச்சல் ஏற்படக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். படிக்கிற மாணவர்கள் கொஞ்சம் அதிக சிரத்தையோடு இருந்து படிக்கணும். அது 4ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் சுகம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு டென்ஷனாக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க, சுகவாசியாக இருக்க முடியாது. ஆனால் மற்ற நிலைகளில் உயர்வாக இருப்பதால் கவலை வேண்டாம். 5ஆம் இடத்தை குரு பார்க்குறார், சூப்பர்.
அதாவது சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அதாவது சுகம் இல்லை என்பது வேறு, சந்தோஷம் என்பது வேறு. சந்தோஷமாக இருப்பீங்க. சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு அற்புதமான ஒரு வாரம். நல்ல இன்வால்மெண்ட்டாக இருந்து அதில் சாதிக்க முடியும். நீண்ட நாளாக குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு வித் ஹெல்ப் ஆஃப் மெடிசன் முயற்சி பண்ணுறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, பூர்வீக சொத்தில் இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் அகன்று சகஜ நிலைக்கு மாறி சந்தோஷ நிலைக்கு வரக்கூடிய ஒரு நிலை வந்தாச்சு. கணவன் மனைவியிடையே இது நாள் வரைக்கும் 7ஆம் இடத்தை சனி பார்த்துட்டு இருந்தார். கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வந்தது, நண்பர்களிடையே கருத்து மோதல் வந்தது, கூட்டு தொழில் பிரச்சனைகள் இருந்தது. ஆனால் இப்பொழுதும் சனி பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் குரு பார்வை கோடி நன்மை. அப்போது கணவன் மனைவி அந்த சண்டை சச்சரவு ஈகோலாம் விலகி ஓரளவுக்கு சகஜ நிலைக்கு சந்தோஷ நிலைக்கு மாறக்கூடிய ஒரு நிலை. உறவினர்கள் உதாசீனப்படுத்தினவர்கள் தேடி உறவாடுவார்கள். நண்பர்கள் ஓடி ஒளிந்த நண்பர்கள் தேடி உதவிக்கரம் நீட்டுவார்கள் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லைங்க, எதிர் வீடு, பக்கத்து வீடு, அக்கம் பக்கம், வேலை பார்க்குற இடத்துல எல்லா தொழில் பண்ணுற இடத்துல எல்லா இடத்துலையும் பிரச்சனைகளாக இருந்தது. எல்லாம் முகத்தை உருன்னு வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களை வரவேற்பாங்க. என்னப்பா நமக்கு அதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு சென்றமிடமெல்லாம் சிறப்பு என்று சொல்லலாம். அது மட்டும் இல்லை, 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். இப்போ வெளிநாடு போகணும், உயர்கல்விக்காக போகணும், உத்தியோகத்துக்காக போகணும், தாராளமாக போங்க, நல்லதே நடக்கும். அது மட்டும் இல்லை, இதுக்கெல்லாம் நான் போகலை. நான் ஆன்மீக பயணம், இன்ப சுற்றுலான்ற பேரில் தான் போகிறோம். அதுவும் போயிட்டு வாங்க, சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு தந்தையால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அது மட்டும் இல்லை, பாக்கிய நிறைவுகள் எதையும் போராடி ஜெயிக்க தேவையில்லை, தானாக நடந்ததுங்க. நான் எந்த முயற்சியும் எடுக்கலைங்க, தானாக நடந்ததுங்க, ஏற்கனவே எடுத்த முயற்சி அது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு பாக்கிய ஸ்தானத்தை குரு பார்ப்பது என்பது மிக சிறப்பு. பாக்கியமாக அமையும் எல்லாமே. அடுத்தது தொழில் மட்டும் இல்லை, உத்தியோகமும் சரி தொழிலும் சரி ஒரு பாக்கியமான சூழல் ஏற்பட்டு நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல ரெட்டிப்பு வருமானம் வரும். நம்பி கடை வாங்கி தொழிலில் போடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ தொழிலில் போடுறீங்களோ, முதல் போடுறீங்களோ அந்த அளவுக்கு வருமானம் நிச்சயமாக ஈட்டுவீர்கள். உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு தேவையான சலுகைகள், ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், ட்ரான்ஸ்ஃபர் இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். மேலதிகாரி சக ஊழியர்களுடைய ஆதரவு கிடைக்கும். ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்குவார்கள். வேலை வாய்ப்பு இல்லாத இளைஞர்கள் முயற்சி செஞ்சிங்கன்னா ஒரு ஜோதிடரை பார்த்து ஜோதிடரை அணுகி வேலைக்கு தான் போகணுமா இல்லை சொந்த தொழில் பண்ணணுமா கேட்டுக்கிட்டு வேலைக்கு போகணுன்னா எந்த டிபார்ட்மெண்ட்டில் சேரணுமோ அதில் சேர முடியும். தொழில் பண்ணணுன்னா தாராளமாக தொழில் ஆரம்பிக்கலாம். இப்போ ராகு பகவான் 11ல் இருக்கிறதால வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ட்ரேடிங் ஏஜென்சி பண்ணுறவங்க, கம்ப்யூட்டர், லேப்டாப், எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் இதெல்லாம் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு அற்புதமான காலகட்டம். மொத்தத்தில் 12ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் சகோதரர்களால் செலவினங்கள் ஏற்படும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நிலை. மற்றபடி உங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த வாரம் அமக்கலமான ஒரு வாரம், சாதிக்கக்கூடிய ஒரு வாரம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.